ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 60 வயசை தாண்டினதும் நம்ம வாழ்க்கை மொத்தமாக மாறிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? காலையில் எழுந்திருக்கும் போதே உடம்புல ஒரு விதமான வலி, சோர்வு, முன்ன மாதிரி எந்த வேலையும் செய்ய முடியல, மனசும் டக்குன்னு டயர்டாயிருது. ஆனால் இது எல்லாத்தையும் மாற்றி உங்கள் இளமை காலத்தில் இருந்த அதே ஆற்றலை திரும்ப கொண்டு வர ஒரு சிம்பிளான இயற்கையான ரகசியம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? வாங்க, அந்த ரகசியம் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். என்னடா இது, ஏதோ ஒரு விளம்பரம் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இது உண்மையிலேயே சாத்தியம்தாங்க. நம்ம தினமும் பார்க்குற, ஆனால் அதோட முழு சக்தியும் நம்ம சரியாக புரிஞ்சுக்காத ஒரு சாதாரண காய்கறிக்கு நம்ம உடம்பு வயசாகிற வேகத்தை குறைச்சி நம்மளை உள்ளே இருந்து புத்துணர்ச்சியாக வச்சுக்கிற ஒரு அபாரமான சக்தி இருக்குது. அது என்ன காய், அதை எப்படி நம்ம உடம்புக்குள்ளார வேலை செய்யுதுன்னு தான் நம்ம இப்போ ஆழமாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம எல்லாரும் சந்திக்கிற ஒரு உண்மையை பற்றி பேசிடலாமா? 60 வயசை தாண்டுறப்ப நம்ம உடம்பும் மனசும் சில பெரிய சவால்களை சந்திக்க ஆரம்பிக்கும். இது நான் சொல்கிறது இல்லை, இதுதான் யதார்த்தம். இது உங்கள் அனுபவத்தோட கண்டிப்பாக பொருந்தி போகும். ஏன்னா இது இயற்கையாக நடக்கிற ஒரு மாற்றம் தான். இங்கே இருக்கிற விஷயங்களை ஒரு நிமிஷம் பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதாக இருக்கும். முன்ன மாதிரி உடம்பு வேகம் இல்லாமல் போகிறதுக்கு கொஞ்ச தூரம் நடந்தால் கூட மூச்சு வாங்குறது, கால் வலிக்கிறது, மனசு சீக்கிரமாக சோர்வடைகிறது, முக்கியமான விஷயங்களை டக்குன்னு மறந்துடுறது, கையில் வச்ச பொருளை எங்கே வச்சோன்னு தேடுறது, இதெல்லாம் வயசாகிறதோட சாதாரண அறிகுறி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு முக்கியமான அறிவியல் காரணம் இருக்கு. நம்ம உடம்புங்கிறது ஒரு சூப்பரான மெஷின்க. அது தன்னைத்தானே சரி செஞ்சிரும். 60 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம உடம்பு ஒரு ஆக்டிவ் ரிப்பேர் மோட்ல இருக்கும். அதாவது உடம்புல ஏற்படுற சின்ன சின்ன சேதங்களை உடனுக்குடனே சரி செஞ்சு செல்களை வேகமாக புதுப்பிச்சுட்டே இருக்கும். ஆனால் 60 வயசுக்கு அப்புறமா இந்த ரிப்பேர் வேலை செய்கிற வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அதாவது மெதுவாகுது. இதுதான் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே. சரி, இப்போ ப்ராப்ளம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம உடம்போட ரிப்பேர் சிஸ்டம் ஸ்லோ ஆயிடுச்சு. இதுக்கான தீர்வு எங்கே இருக்குது? பெரிய ஹாஸ்பிட்டல்லையோ விலை உயர்ந்த வெளிநாட்டு மருந்துலையோ இல்லைங்க. ரொம்ப ஆச்சரியம், அந்த தீர்வு நம்ம வீட்டு தோட்டத்துல நம்ம கண் முன்னாடியே இருக்க. அந்த ரகசியம் என்னன்னு பார்க்கலாமா? ஆமாங்க, நம்ம சாம்பார்லையும் பொரியல்லையும் சாதாரணமா பயன்படுத்துற இந்த முருங்கைக்காய் தான் அந்த அதிசய மருந்து. இதோட உண்மை மதிப்பை நம்ம பல வருஷமா உணராமலேயே இருந்திருக்கும். இது வெறுமன சாப்பாட்டுக்கு சுவை சேர்க்கிற ஒரு காய்கறி மட்டும் இல்லாம இது நம்ம உடம்பை உள்ளிருந்து புதுப்பிக்கிற ஒரு இயற்கை பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த முருங்கைக்காய்க்குள்ளார அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்க்கலாமா? கண் பார்வைக்கு தேவையான விட்டமின் ஏ இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு விட்டமின் சி இருக்கு, எலும்புகளுக்கு கால்சியம், ரத்தத்துக்கு இரும்பு சத்து, இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்குங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒன்று இருக்கு. அதுதான் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள். இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம உடம்போட அந்த மெதுவான ரிப்பேர் மெக்கானிசத்தை மறுபடியும் வேகப்படுத்த உதவுது. அதனால தான் இது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முருங்கைக்காய் எப்படி ஒரு மேஜிக் மாதிரி நம்ம உடம்பை மாற்றுது, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிற ஒரு முக்கியமான எதிரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த எதிரியை புரிஞ்சுக்கிட்டாதான் முருங்கைக்காய் எப்படி ஒரு ஹீரோ மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு நமக்கு புரியும். அந்த எதிரியோட பேர் தான் ஃப்ரீ ரேடிக்கல்கள். இதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இது ஒரு இரும்பு கம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வெளியில் போட்டால் காற்றுலையும் ஈரத்துலையும் அது என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக துருப்பிடிச்சு பலம் இழந்து போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் நம்ம உடம்பு செல்களில் உள்ளே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாக்குது. சிம்பிளாக சொன்னால் நம்ம உடம்புக்குள்ளார இருந்தே துரு பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த செல்லுலார் இருக்குதுல துரு தான் முதுமைக்கும் சோர்வுக்கும் பல நோய்களுக்கும் முக்கிய காரணம். இப்பதான் நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ங்கிற எதிரியை ஜெயிக்கிறதுக்கு முருங்கைக்காயில 4 முக்கியமான சத்துக்கள் இருக்கு. அதுதான் நம்ம புத்துணர்ச்சியோட 4 தூண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் தூண் செல் புத்துணர்ச்சி. முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இந்த துருப்பிடிக்கிற வேலையை தடுத்து நிறுத்துது. அது அந்த ஃப்ரீ ரேடிக்கலை செயலிழக்க செஞ்சு நம்ம செல்களை ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்குது. இதோட நேரடி பலன் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் குறையும், முகத்தில் ஒரு புது பொலிவு வரும், உடம்புல ஒரு புது எனர்ஜி கிடைக்கும்.
2வது தூண் என்னன்னா, மூட்டு மற்றும் எலும்பு ஆரோக்கியம் தான். வயசாகுறப்ப மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் வர்றது ரொம்ப சகஜமாயிடுச்சு. இதுக்கு காரணம் கால்சியம் குறைபாடு மட்டும் இல்லங்க. உடம்புல ஏற்படுற நாள்பட்ட வீக்கம், அதாவது கிரானிக் இன்ஃப்ளமேஷனும் தான். முருங்கைக்காயில பாலை விட அதிக கால்சியம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீக்கத்தை குறைக்கிற சக்தி வாய்ந்த சேர்மங்களும் இருக்கு. இதனால இதை சரியா சாப்பிட ஆரம்பிச்ச பல பேரு 3 மாசத்துல மூட்டு வலி பாதிக்கு மேல குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. மாடிப்படி ஏறுறது இப்ப அவ்வளவு கஷ்டமா இல்ல அப்படிங்கிறதையும் அவங்க உணர்றாங்க. நீங்களும் இதை செய்யறப்ப உணர முடியும். 3வது தூண், இது இன்னைக்கு நம்மள பலரும் சந்திக்கிற ஒரு பெரிய சவால், இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு தாங்க. முருங்கைக்காயில இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் இருக்குல்ல, நம்ம உடம்பு இன்சுலினை இன்னும் திறமையா, இன்னும் ஸ்மார்ட்டா பயன்படுத்த உதவுது. அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து சர்க்கரை ரத்தத்துல கலக்கிற வேகத்தையும் இது குறைக்குது. இதனால சுகர் லெவல் திடீர்னு ஏறி இறங்காம நாள் முழுக்க ஒரே சீரான நிலையில இருக்கு. இது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம வராம தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் முருங்கைக்காய் அப்படிங்கிறது பெரிய வரம். கடைசியான, அதாவது 4வது தூண் என்னன்னா, மூளை ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு சக்தியும். வயசாகிறப்ப ஏற்படுற சின்ன சின்ன மறதி, கவனக்குறைவு எல்லாம் ரொம்பவே கவலைப்பட வச்சிரும் நம்மளை இல்லையா? முருங்கைக்காயில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, அது நம்மளோட மூளை செல்களை அந்த ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. இது நம்மளோட நினைவாற்றலையும் கவனத்தையும் கூர்மையாக்க உதவுது. அதே சமயம் முருங்கைக்காயில இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல, நம்ம உடலோட பாதுகாப்பு படையான நோய் எதிர்ப்பு சக்தியை ஒரு கோட்டை மாதிரி வலுப்படுத்தி சளி, காய்ச்சல் மாதிரியான சின்ன சின்ன நோய்கள் அடிக்கடி வராம தடுக்குது. இப்ப இந்த எல்லா அற்புதமான நன்மைகளையும் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில கொண்டு வர்றது? இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளான நடைமுறைக்கு சாத்தியமான வழிகள் இருக்கு. வாங்க இதை நம்ம எப்படி உணவு பழக்கத்தோட ஒரு பகுதியா சுலபமா மாத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு 3 அப்படி இல்லைன்னா 4 தடவையாவது இந்த முருங்கைக்காயை உணவுல சேர்த்துக்கோங்க. சாம்பார், சூப்பு, கூட்டு, பொரியல்னு பல வழிகள் இருக்கு இதை செய்யறதுக்கு. 2வது, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான காயை பயன்படுத்த பாருங்க. கடையில கிடைக்கிற பொடியை விட ஃப்ரெஷ்ஷான காயில ஊட்டச்சத்துக்கள் முழுமையா வீரியத்தோட இருக்கும். இதுல நம்ம செய்யற ஒரு பொதுவான பெரிய தப்பு என்னன்னா, முருங்கைக்காயை ரொம்ப நேரம் வேக வைக்கிறது. அப்படி செஞ்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி மாதிரியான முக்கியமான சத்துக்கள் அழிஞ்சு போயிரும். அதனால மிதமான சூட்ல குறைஞ்ச நேரம் சமைக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். கடைசியா இந்த ஒரு விஷயத்த மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. 60 வயசுங்கிறது வாழ்க்கையோட ஓய்வு காலம் கிடையாது. அது அனுபவத்தோட ஒரு புதிய ஞானமான ஆரம்பம். உங்களோட உடல் கொஞ்சம் மெதுவாகலாம், ஆனா அதை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற சக்தி உங்க கையிலையும் உங்க வீட்டு சமையலறையிலையும் தான் இருக்கு. நம்ம பார்த்த அந்த 4 தூண்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது செல்களை பாதுகாக்கிறது, எலும்புகளை வலுவாக்குறது, சர்க்கரையை சீராக்குறது, மூளையை கூர்மையாக்குறது. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்களோட அடுத்த 20 வருட வாழ்க்கையை ஆற்றல் மிக்கதாகவும் ஆரோக்கியமானதாகவும் சந்தோஷமானதாகவும் மாற்ற உதவும். அந்த வாழ்க்கையை வழியோடும் சோரோடும் வாழ போறீங்களா? இல்ல புத்துணர்ச்சியோடும் சுதந்திரத்தோடும் வாழ போறீங்களா? முடிவு உங்க கையில தாங்க இருக்கு. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டதோட நிறுத்தாம இன்னையிலிருந்தே இதை உங்களோட வாழ்க்கையில செயல்படுத்துங்க. அப்பதான் நீங்க உண்மையிலேயே வயது ஒரு நம்பரா மட்டும் பார்த்து வாழ்க்கையை முழுசா வாழுவீங்க. இந்த வீடியோல 60 வயசுக்கு மேல சாப்பிடக்கூடிய ஒரு காயை சாப்பிட்டீங்கன்னா 20 வருடம் இளமையா மாற்ற முடியும் அப்படிங்கிறத பத்தியும் அதோட தெளிவான விளக்கத்தை பத்தியும் தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது ஒரே நிமிஷத்துல முருங்கைக்காய்ன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஏன் இவ்வளோ பெரிய வீடியோ போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எதுக்காக முருங்கைக்காயை சாப்பிடணும், சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்னென்ன சரியாகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சா மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுக்காக தான் இந்த விளக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.